பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் நாம் இந்த தேவ செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. உம்முடைய சமூகத்தை தேடி வந்தவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேத வசனத்து மூலமா பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேசி திடப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க, பிசாசுடைய தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அந்யோன்ய ஐக்கியம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கும்படியாய் தயவு கூர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய பெரிதான கிருபையே. ஆமேன். பாருங்க, நம்முடைய SRM சபை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 நம்ம யூத் மீட் நடத்துவோம். இந்த ஆண்டும் அதே மாதிரி நம்ம YMCA பரிசுவாக்கத்தில் இருக்கிற YMCAல நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்த போகிறோம். இதை குறித்ததான டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாய் அழைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களுக்கு எல்லோருக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாய் இதன் மூலமா பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் சேரும். ஆமேன். ஸோ இதற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்தும்படியாக நமக்கு தேவன் கொடுக்கிற இந்த நாளுக்கான வாக்குக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 22 25 வரைக்கும் வாசிப்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிற அருமையான வேத வசனத்துக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். பாருங்க, சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இவர்கள் இவ்விதமாக அந்த படகுல போகும் பொழுது ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர் நிறைய பிரசங்கம் பண்ணதுனால, ஊழியத்தை பண்ணதுனால இயேசு கிறிஸ்துக்கு டயர்ட் ஆகுது. அவர் கொஞ்ச நேரம் அதே படகுல நித்திரையாய், அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது அவர் நித்திரையாய் இருக்கிறார் என்று. அப்பொழுது திடீர் என்று ஒரு சூழ்நிலை அந்த கடலிலே உருவாகிறது. திடீர்னு ஒரு காற்றும் புயலும் அந்த இடத்துல உருவாகுகிறது. இதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அப்பொழுது அந்த சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அந்த காற்றையும் கடலையும் பார்த்த உடனே அமிழ்ந்து போகத்தக்கதா இருக்கிறதே, இது பெரிய இறைச்சலா இருக்கிறது, இது பயமா இருக்கிறது என்று சொல்லி ஓடி போய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எழுப்புகிறார்கள். ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம இந்த வேளையில நம்ம வாசிச்சோம். பாருங்க, நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் அக்கறைக்கு அழைத்து கொள்ள போக தான் வந்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இங்கிருந்து அவர் தான் அந்த படகுல நம்மளை கொண்டு போக போகிறார். அந்த தேவன் எத்தனையோ காரியங்களை நம்மோடு கூட இருந்து செய்தவர். இப்பொழுது ஒரே படகுல அவர் பயணிக்கிறார். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அங்கே இருக்கிறார். அந்த வேதத்துல வாசிக்கிறோம், அந்த படகுல இயேசுவானவர் இருக்கிறார். இருக்கும் பொழுது வருகிற பிரச்சனைகள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற அந்த பாதையில இயேசுவானவர் இருக்கிறார். எப்போது அவர்தான் என் ரட்சகர், ரட்சகர் இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எனக்காக அவர் பரலோகத்திற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார், அவர் எனக்காக வருவார் என்று என்றைக்கு விசுவாசித்தீர்களோ, என்றைக்கு கடவுளாய் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ, அன்றே கர்த்தர் உங்கள் படகிலே வந்துட்டார், அன்றே உங்க வாழ்க்கையில வந்துட்டார், அன்றே உங்க வீட்டின் காரியங்களை பொறுப்பெடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த காலகட்டங்களில் என் தேவன் எப்பொழுது உங்க வீட்டின் காரியத்தை கையில் எடுத்தாரோ அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் நடத்தக்கூடிய வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த படகின் சூழ்நிலையில பார்க்கிறோம், போய் கொண்டிருக்கும் போது திடீர் வருகிற பிரச்சனைகள். அல்லேலூயா. கண்டிப்பாகவே வாழ்க்கை என்றால் இந்த உலகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்பமும் துன்பமும் சரிசமமாய் வந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. சோ வேதத்தில் நம்ம வாசிப்பது போல எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் இருக்கிறது. சோ இன்றைக்கு திடீர்னு ஒரு காலம் வருகிறது, திடீர்னு ஒரு பிரச்சனைகள் வருகிறது. எப்பயுமே கடல் கொந்தளிப்பாகவே இருக்காது. பல காலங்களாக அந்த கடல்ல பயணித்தவர்கள் யாருன்னா, இந்த இயேசுவோடு இருந்த 12 சீஷர்கள், கிட்டத்தட்ட 7 சீஷர்கள் மீனவர்கள். அவங்க எல்லாருமே அந்த படகை பயணம் பண்ணி
இருக்கிறாங்க. அந்த கடலின் சூழ்நிலைகளை அறிந்தவர்கள், புயல் வருவது அவர்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தொழிலே அந்த கடலை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப நல்லா தெரியும். அந்த சூழ்நிலையில கூட இவர்கள் போய் அந்த காற்றை பார்த்து பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அப்படிதான் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து கொண்டோம். தேவனாகிய கர்த்தரை அவர்தான் என் ரட்சகர் என்று ஒப்புக்கொண்டோம், வந்துட்டோம். இப்பொழுது கர்த்தருடைய பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், ஆண்டவரே எனக்கு திடீர்னு பிரச்சனை வந்துடுச்சு, ஆண்டவரே அப்பா எனக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டும். நம்ம எதிர்காற்றோடு ஒரு போராட்டம் வரதான் செய்யும். உலகத்தில் போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் ஜெயித்தேன்னு கர்த்தர் சொன்னாரே, உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னாரே. பிரச்சனைகள் வரதான் செய்யும், கால சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக மாறதான் செய்யும். ஆனால் எல்லாவற்றிலையும் நாம் எதிர்கொண்டு போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அங்கே இயேசுவானவர் இருக்கிறார், அந்த படகிலே இயேசு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார், உங்களுடைய பிஸ்னஸில் இயேசு இருக்கிறார், உங்களுடைய ஊழியத்தில் இயேசு இருக்கிறார். நீங்கள் அந்த ஐயோ இந்த ஊழியம் போயிடுமோ, இந்த பிஸ்னஸ் இப்படியே போயிடுமோ, நம்ம விட்டு எல்லாமே போயிடுமோ, நம்ம அவ்வளோதானா, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. என் கர்த்தருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடைபெறாது. அல்லேலூயா. என் தேவன் எது செய்தாலும் அது சரியாய் செய்வார். காலதாமதம் ஆகிறதா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இல்லை ஒரு வேளையில் எல்லாமே துரிதமாய் நடந்து முடித்ததா, அதுக்கும் ஒரு காலம் உண்டு. நீ நினைப்பதற்கு மாறுதலான ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவானா நீங்கள் பயப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அருமையான விசுவாசிகளை நீங்கள் பயப்படாதீங்க. என் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடைபெறாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் முகமுகமாக இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த படகுல நடந்த அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வந்த அந்த காற்றை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னா, நீங்க அந்த பிரச்சனை வழியாய் வரும்பொழுது என் தேவன் செய்கிற அற்புதமான காரியங்களை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ இந்த சீஷர்கள் அந்த பிரச்சனையை கண்டவுடனே அவர்கள் பயப்படுகிறார்கள். சூழ்நிலைகள் மாறுதலாய் மாறும்போது அவர்கள் பயப்படுகிறார்கள். அடுத்தது சீஷர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை நோக்கி ஓடுகிறார்கள். ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண முடியல, ஒருவேளை அந்த பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்துற மாதிரி இருந்ததா, கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காக எழுந்து நிற்பார். ஆமென். பாருங்க, ஒரு முறை தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் என்றால், அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. அவனுடைய நெருக்கடியில் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியும் அமிலேக்கர் வந்து கொண்டு போகிறார்கள், சிறைப்பிடித்துட்டு போயிடுறாங்க. இவன் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவர்கள் பிள்ளைகள் இல்லை. ஒரே நெருக்கடியான சூழ்நிலை, வேதனையான ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில இன்னும் நெருக்கடியான ஒரு காரியம் உருவாகுது. என்னன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாருமே கல் எடுக்கிறாங்க. இவனை அடிக்கணும், இவனை எப்படியாவது வந்து பண்ணணும், இவனால தானே நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு கூட இருக்கிறவங்களும் எதிர்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தாவீது என்ன திரும்ப பண்ணா, வசனம் சொல்லுகிறது, 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ சமூகத்துல திரும்பும் பொழுதே கர்த்தர் சொல்லிட்டார், நீ தொடர்ந்து போ, இந்த காரியத்தை நீ முடிப்பாய் என்று அந்த ஒரு அருமையான வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவன் தேவன் பக்கம் திரும்பி தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தேவனிடத்துல திரும்புங்க. என்ன பிரச்சனைகள் நேர்ந்தாலும் அவர் மட்டும்தான் உங்களை திடப்படுத்த முடியும், அவர் மட்டும்தான் நம்மளை வழி நடத்த முடியும். இங்கேயும் தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்கின்படியே அவன் கடந்து போகிறான். தன்னுடைய பிரச்சனைகளில் பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். பிள்ளைகளையும் அவருடைய மனைவிகளையும் அவன் மீட்டு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுக்கு தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க, எதிர்கொண்டு போங்க. சூழ்நிலைகளை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அடுத்த காரியத்தில் நம்ம வாசிக்கிறோம், சீஷர்கள் எழுப்பின உடனே இயேசுவானவர் எழுந்து நின்று என்ன திரும்ப பண்ணாரு, அங்கே இருக்கிற காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அங்க வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், எடுத்து வாசிப்போம். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2 காரியம் இந்த இடத்துல நடக்கிறது. ஒன்று காற்று, 2வது காரியத்தை பார்க்கிறோம், அந்த ஜலத்தை குறித்து அது அடங்குகிறது என்று. ஒன்று கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை. காற்றை நம்ம வந்து அந்த காற்றை பார்க்க முடியாது, அதை உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் வரும்போது சில பிரச்சனைகள் டைரக்டா நம்மளை வந்து தாக்குறத நம்மளால
நம்மளால பார்க்க முடியும், அதை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். ஆனா காணக்கூடாதவைகளையும் கர்த்தருக்கு அடக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீங்க வரும்பொழுது என் தேவன் மறைமுகமான காரியத்தையும் எதிர்ப்பார், அவைகளுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எதிர் வருகிற பிரச்சனைகளை, எதிர் வருகிற மனுஷர்களை, சோ எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் தாமே முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய அதிகாரமும் பலமும் கர்த்தராகி இயேசு ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் பயங்கரமான சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக செய்யலாம். மறு நேரங்களிலே உங்களுக்கு மறைமுகமான சில காரியங்களையும் துரோகங்களையும் இல்ல மற்ற காரியங்களையும் அவர்கள் செய்ய ஆயத்தமாகலாம். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, பின்னாடி என்ன எழுதி வைக்க போறாங்க, என்ன பின்னாடி செய்ய போறாங்க, இதெல்லாம் ஆராய வேண்டிய வேலை நம்மளது கிடையாது. நம்முடைய வேலையெல்லாம் கர்த்தரை நோக்கி காண வேண்டும். என்னால சமாளிக்க முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்னால் தீர்வு சொல்ல முடியல ஆண்டவரே, இந்த காரியம் என்னால் முடியாது என்று நாம் அறிந்த உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். சீஷர்கள் பார்த்தார்கள், இயேசுவானவர் எழுந்தார், எழுந்து நின்று அவைகள் எல்லாவற்றையும் அடக்கினார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களுக்குரியது. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட சொல்லுகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 107 அதிகாரத்தில் 28, 29 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆமென். அல்லேலூயா. கொந்தளிப்பையும் காற்றையும் கர்த்தர் அடக்கி போட அவர் வல்லமையா இருக்கிறார். இந்த காலை வேளையில எந்த காரியமா இருந்தாலும் உங்களால முடியாதுன்னு எப்பொழுது நீங்க நினைத்தீர்களோ அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த காரியத்துக்கு கர்த்தர் எழுந்து நிற்பார். காணக்கூடியவைகளும் காணக்கூடாதவைகளும் அடக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க. அவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிட்டது அவர் தானே, பரலோகத்துக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிட்டது அவர் தானே. சோ நீங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைதானே. இது எல்லாம் உண்மை என்றால், கர்த்தர் கூப்பிட்டது உண்மை என்றால், நீங்கள் கடந்து வந்தது உண்மை என்றால், அவர் சேஃப்டியா உங்களை பத்திரமா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். இடையில வருகிற பிரச்சனைகளை குறித்து எந்த சூழ்நிலையும் டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்கி போடவும் வல்லவராக இருக்கிறார், ஜெயம் எடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு பிதாவே, இந்த காலை வேளையில் எங்கள் பிள்ளைகளோடு நீர் பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தயவு கூர்ந்து இறங்கி வருவீராக. ஏசப்பா, என் பிள்ளைகள் வருகிற பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறார்கள். இது ஆண்டவரே அப்பா, இந்த காரியத்தை குறித்து நான் எப்படி அடக்க முடியும், இந்த காரியத்திலிருந்து ஆண்டவரே நான் எப்படி மேற்கொள்ள முடியும், நான் எப்படி கரைக்கு போக முடியும் என்று சில காரியங்களை குறித்து ஆண்டவரே அவிசுவாசமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அவிசுவாசமான எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். வேளையில முழுமையா இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தெய்வீக பிரசன்னம் இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீர் எழுந்து எப்படி காற்றையும் கடலையும் ஆண்டவரே அடக்கினீரோ ஆண்டவரே, அற்புதமாகவே இந்த வீட்டிற்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் அடியேன் கட்டளையிடுகிற ஆண்டவரே, எல்லாம் அமைதலாய் மாறட்டும். என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இந்த வேளையில் கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா அப்பேற்பட்டவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.